மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் சிவமயம் லக்ஷ்மண் ராமசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற சில பதிவுகளாக நாம் தொடர்ந்து வேல்மாறல் வேல் வகுப்பிலிருந்து பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் தெரிந்து வருகின்றோம். இதுவரையிலே முதல் 11 பாடல்களையும் கடைசி பாடலாகிய 16வது பாடலையும் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக மீதம் இருப்பன 12, 13, 14, 15 பாடல்கள். இந்த 4 பாடல்களுமே மிக மிக முக்கியமான பாடல். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருகப்பெருமானுக்கும் சூரபத்மன் போன்ற அசுரர்களுக்கும் நடந்த அந்த போர் நிகழ்ச்சியை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்ற பாடல். இந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க கொஞ்சம் அதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்துனே வந்தோம்னா, அந்த காலத்தில் நடந்த அந்த போரை இப்போ நம் கற்பனையில் ஓரளவுக்கு நம்மால் உணர முடியும். அந்த மகா போரை, அந்த பிரமிக்கும் போரை நாம் உணரலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இப்போ 12வது பாடல் 13வது பாடல் பார்க்கலாமா? சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. இந்த அசுரர்கள் எல்லோருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் உடம்பு எப்படி இருக்கும்? கொழுத்து இருக்கும். அந்த படங்களில் பார்த்தாலே அவங்க எப்படி இருப்பாங்க? நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படி பயங்கரமான உடல், சாப்பிட்டு கொழுத்த உடல். ஆகவே அவருடைய உடலும் கொழுத்திருக்கும், பெருத்திருக்கும். அந்த குடலும் பெருத்திருக்கும், கொழுத்திருக்கும். இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. குறிப்பாக அந்த குடல் 2 குடல் இருக்குல்ல, சிறுகுடல் பெருங்குடல்னு, அப்படி கொழுத்திருக்கிற அவங்களுடைய உடம்புல இருக்கின்ற அந்த பெருங்குடல் எப்படி இருக்கும்? இதை மனசில் வச்சுக்கலாம். இந்த அசுரர்கள் போருக்கு வராங்க. முருகனிடம் போருக்கு வரும்பொழுது கடுமையான கோபத்துடன் வராங்க. ஏன்? இதுவரையிலே அந்த அசுரர்களை எதிர்ப்பதற்கு பிரம்மா விஷ்ணு உள்பட யாருமே இல்லை. ஆனால் இப்போ ஒருத்தர் கிளம்பிட்டாரு, அதுதான் முருகன். ஆகவே அந்த அசுரர்களுக்கு கடுமையான கோபத்துடன் வராங்க. அதான் சலத்து வரும் அரக்கர். அவருடைய உடல் கொழுத்து வளர், நல்ல கொழுத்து, சாப்பிட்டு கொழுன்னு இருக்கு. அப்போ பெருத்து இருக்கு. அந்த அசுரர்களை முருகப்பெருமான் அந்த வேல் அழிக்கின்றது. அப்படி அழிக்கும் பொழுது குத்தி அந்த பெருத்த உடம்பில் இருக்கின்ற அந்த பெருங்குடலையும் அதை இழுத்தது. பெருங்குடலை இழுக்குது. பெருத்த குடல், சிவத்த தொடை. அப்படி பண்ணும் பொழுது நிறைய ரத்தம் வரும். அந்த ரத்தம் பட்டு அவருடைய தொடை எப்படி இருக்கு? சிவந்து காணப்படுகின்றது. சிவத்த தொடை. அப்படி அவங்கள குத்தி கொன்று அந்த வேல் செங்குத்தா இருக்குல்ல, அப்படியே அவங்கள தூக்கிடுச்சு. அந்த அசுரர்கள் இப்படி இருக்காங்க. அசுரோட தொடை இங்கே இருக்கு. அந்த குடல் இருக்க, பெருங்குடல் இருக்க, அது இங்கே மாலையா இருக்கு. கற்பனை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எவ்வளவு அசுரர்கள் இருக்காங்க, எல்லாரையும் குத்தி தூக்கிடுச்சு. அந்த பெருங்குடல் மாலையாகவும் அந்த அசுரர்கள் உடம்பு, குறிப்பாக அந்த சிவத்த தொடை நுனியிலும் காணப்படுகின்றது. இதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அந்த போர் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்படி நடக்கும் பொழுது நிறைய ரத்தம் வரும். நிறைய அசுரர்கள். அந்த ரத்தத்தை சேர்ப்பதற்கு ஒரு இடம் இல்லை. உடனே முருகன் என்ன பண்றார்? ரொம்ப அழகா பண்றார். அதுக்கு முன்னாடி இந்த சூடி கொண்டிருக்குது இல்லையா, இது எப்படி சூடி கொண்டிருக்குது? விருப்பமோடு சூடும். இந்த அசுரர்கள் எல்லாருமே முருகப்பெருமானுடைய அடியவர்களாகிய தேவர்களுக்கு பகைவர்கள். தனது அடியவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்ற, தீமையை செய்கின்ற பகைவர்கள் என்பதனால், அந்த பகைவர்களை அழிப்பதனால் இந்த வேலுக்கு மகிழ்ச்சி. எனது அடியவர்களின் பகைவர்களை நான் அழிக்கின்றேன் என்பதனால் எனக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் அந்த குடலை விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு சூடிக்கொள்கின்றது. இந்த நேரத்தில் நிறைய ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை எல்லாம் என்ன பண்ணுறது? ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறார் முருகப்பெருமான்? இந்த வேலை கூட சேர்த்து திரைக்கடலை உடைத்து, திரைக்கடல் அலை வீசுகின்ற கடல், அந்த கடலை உடைச்சி பிளவுபடுத்துகிறார், பிளக்கிறார்.
அந்த கடலை உடைத்து பிளந்து நிறை புனர் கடிது குடித்து, அந்த கடல்ல நிறைந்திருக்கின்ற புனர் தண்ணீரை கடிது குடித்து வேக வேகமாக குடிச்சிடுறார். அப்படின்னு அர்த்தம், அந்த உடைப்பில் அந்த தண்ணீர் முழுவதுமாக வேக வேகமாக, கடலில் இருந்த முழுமையான தண்ணீர் வேக வேகமாக அந்த உடைப்புக்குள் சென்று முழுமையாக குடிக்கப்பட்டது. அப்படின்னா கடல் காலி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் அந்த உடைந்த உடைப்பு இருக்கு இல்லையா, அதை அடைத்து, அதான் உடையும் உடைப்பு அடைய அடைத்து, அதை அடைச்சிட்டார், வேலை கொண்டே அடைச்சிட்டார். இப்போ கடல் முழுவதுமாக காலியாக இருக்கு, அந்த உடைந்த உடைப்பும் அடைக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்திலே அந்த அசுரர்களை அழிக்க 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 அந்த ரத்தம் எல்லாம் இந்த கடலில் சேகரிக்கப்படுகிறது. சேகரிக்கப்பட்டு கடல் என்ன ஆயிடுது, இரத்தத்தால் நிரப்பப்படுகின்றது. அதுதான் உதிரம் நிறைத்து. இது எல்லாமே இந்த வேல் விளையாடும் ஒரு விளையாட்டாகவே செய்கின்றது. இவ்வளவு செயல்களையும், இவ்வளவு பெரிய போர் செயல், வீர செயல், இது அந்த வேலுக்கு ஒரு கடினமே கிடையாது, எளிமையானது, விளையாட்டாகவே செய்து முடித்தது. ஒன்று மகிழ்ந்தது. முருகப்பெருமானுடைய அடியவர்களுக்கு தீமை செய்கின்றவர்கள், துன்பம் கொடுப்பவர்கள், பகைவர்கள், அசுரர்கள் அவர்களை அழித்ததனால் அவர்கள் குடலை மாலையாக சூடிக்கொள்வதில் இந்த வேல் மகிழ்ச்சி அடைந்தது. அடுத்தது, அவருடைய ரத்தம் முழுமையா கடல் முழுமையா நிரம்பி இருக்கு. இப்போ கடல் தண்ணீரை காலி பண்ணி இந்த முழுமையா அந்த கடல் முழுமையா ரத்தத்தால் சேகரிக்கப்பட்டிருக்கு, நிரப்பப்பட்டிருக்குன்னா இந்த நிகழ்ச்சியை ரத்தம் கலந்த முழுமையான கடல், அதை கற்பனை பண்ணணும். அந்த கடல் தண்ணீர் வேக வேகமாக காலியாகி ரத்தம் நிரம்புற அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். அசுரர்களை கொண்டுட்டே இருக்கார், அந்த அசுரர்களை கொல்ல கொல்ல அந்த ரத்தம் இங்கே வந்துட்டே இருக்கு, அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். இதெல்லாம் தொடர்ந்து எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது. அந்த நேரத்தில் அந்த அசுரனுடைய அந்த குடலை, பெருங்குடலை மாலையாக சூடிக்கொள்கின்றது. அசுரர்களை குத்தி குத்தி தூக்கி நிறுத்துது செங்குத்தாக. இந்த எல்லா விஷயங்களையும் எல்லாம் ஒரு சேர ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன. அதை நமது முடிந்த அளவுக்கு நமது கற்பனையில் நம்ம கொண்டு வந்து அந்த கடலை, ரத்தம் நிறைந்த அந்த கடலையும் குடல் மாலையாக போட்டிருக்கின்ற அந்த வேலையும் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்து நமது மனக்கண்ணால் இந்த போருடைய அந்த பராக்கிரம செயல், அந்த வீர செயல், இது எவ்வளவு பெரிய போர், மகா பெரிய போர் அப்படி என்பது நமக்கு விளங்கும். இதை நினைத்து நினைத்து முருகப்பெருமானுடைய அந்த வீர செயலையும், முருகப்பெருமானுடைய கையில் இருக்கின்ற அந்த வேலுடைய வீர செயலையும் நாம் நினைத்து நினைத்து மகிழ்ச்சியாக ஆச்சரியப்படலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல். இனி வரும் பகுதியில் அந்த மீதி இருக்கிற 2 பாடலையும் பார்ப்போம். அப்போ இந்த போர் முழுக்க முழுக்க நமக்கு ஓரளவுக்கு நல்லா பார்க்கலாம். மறுபடியும் பாடலை பார்க்கலாமா? சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர்பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒடுசூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாம உங்க கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.